பழமையை பெரிதளவுல நம்ம பராமரிக்க தவறிட்டோம் அப்படின்னா பெரிய கோவிலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கற்களா சிதறி போகிற ஒரு சூழல் தாங்க ஏற்படும். பாருங்க எவ்வளவு மிகப்பெரிய தூண், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கீழே கிடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு அற்புதமான நிறைய அந்த கோவில்ல இருந்த அந்த கற்கள் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு அழகா வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது மண்ணில் கிடக்குதுங்க. இதுக்கு காரணம் யாருன்னா நாம மட்டும்தான். ஏன்னா மன்னர்கள் நமக்காக எழுப்பின ஒரு கோவிலை நாம பராமரிக்க தவறிட்டோம். இதுக்காக எவ்வளவு வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. இந்த கல்லை இங்க கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு இடத்துல இருந்து இங்க கொண்டு இந்த கோவிலுக்காக ஒரு மெனக்கெட்டு இந்த வேலைகளை பார்த்து இப்படி பண்ணோம். ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரிதான் இந்த கற்கள் எல்லாமே இங்க கோவிலோட கற்கள் சிதறி கிடக்குங்க. என் பின்னாடி இருக்கிற இந்த கோவில்ல உள்ள கற்கள் தான் இங்க இருக்குது. இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை இந்த கோவிலை மீட்டெடுத்திருக்காங்க. சொல்ல போனா ஒரு மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில இருந்த கோவில் இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறையினால இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள இந்த கோவிலுக்கு திருப்பணி நடக்குதுங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழப்பார்த்திபனூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில். ரொம்பவும் சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவில் வெளி உலகத்துல தெரியாம இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சிவசொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க.